Hi hello and welcome back to Chuchu School of Learning. Today we are going to discuss about one of the interesting psychological practices that you can implement in your day-to-day life. But before getting into it, if you haven't subscribed to our channel, make sure you subscribe. இன்னைக்கு நம்ம இன்ட்ரோஸ்பெக்ஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்ட்ரோஸ்பெக்ஷன்னா சுய பரிசோதனை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இட்ஸ் அபவுட் எக்ஸாமினிங் யுவர் தாட்ஸ், ஃபீலிங்ஸ் அண்ட் பிஹேவியர். இட் இஸ் ஆஃபன் செட் as looking within yourself. Though introspection has a lot of limitation and criticism around psychologists, I feel introspection as one of the basic tools which can keep your psychological well-being. Introspection will make you a lot more conscious. ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் யூ ஆர் கெட்டிங் இன்டு அ சூப்பர் மார்க்கெட், நீங்கள் வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ளே போகிறீங்க. அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் வந்து ஒரு பொருள் வந்து நீங்கள் வாங்கணும்னு நினைக்கல, ஆனால் அது ஆஃபரில் இருக்குது, இல்லை ஒருத்தர் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறாங்கன்னும் போது இட்ஸ் ஜஸ்ட் பிகாஸ் தட் இட் இஸ் அன் ஆஃபர் ஆர் somebody is suggesting you sometimes buy it. பட் அந்த டைமில் நீங்கள் இன்ட்ரோஸ்பெக்ட் பண்ணி பார்க்கலாம், இந்த ப்ராடக்ட் நமக்கு வந்து தேவையானதா. இந்த மாதிரி வந்து ஸ்டடீஸ் have shown that lot of junk foods and drugs have been intaken by an individual just because they are not introspecting themselves. இன்ட்ரோஸ்பெக்ட் பண்ணக்கப்புறம் வந்து ஸ்டடீஸ் என்ன சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ட்ரோஸ்பெக்ட் பண்ணுற இண்டிவிஜுவல்ஸ் கிட்ட வந்து அவங்க ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறதோ இல்லை வந்து அவங்க ரொம்ப சுகரி சப்ஸ்டன்ஸை எடுக்கிறதோ வந்து கம்மியாக இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. few ways by which you can introspect yourself. For example, if you are before starting a task, நீங்கள் வந்து ஒரு வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்ட்ரோஸ்பெக்ட் பண்ணி பார்க்கலாம், இந்த வேலை நான் கண்டிப்பாக செஞ்சு தான் ஆகணுமா, இது என்னோடய தேவைக்கு இருக்கா அப்படின்றத பண்ணி பார்க்கலாம். as I said before, நீங்கள் வந்து ஒரு ப்ராடக்ட் வாங்குறீங்க இல்லை ஏதாவது ஒன்று பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா அதை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் யோசிக்கலாம். அதெல்லாம் தாண்டி ரெகுலராக டெய்லி ப்ராக்டிசஸில் நீங்கள் வந்து சில ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து நீங்கள் ஜேர்னல் பண்ணலாம், இல்லை வந்து ஒரு மிரர் முன்னாடி போய்ட்டு நீங்கள் அதை சொல்லி பார்க்கலாம். அந்த ஃபியூ ஸ்டேட்மெண்ட்ஸ் என்னன்றது பார்த்தீங்கன்னா, வாட் ஆர் த திங்ஸ் தட் ஆர் ஹோல்டிங் யூ பேக், வாட் ஆர் சம் திங்ஸ் தட் யூ நீட் டு லெட் கோ ஆஃப், வாட் ஆர் சம்திங் தட் யூ நீட் டு ஃபோக்கஸ் அப்பான், வாட் ஆர் சம்திங் தட் யூ நீட் டு ஹோல்ட் ஆன் டு. அந்த மாதிரி சில முக்கியமான கேள்விகளில் நீங்கள் வந்து மிரர் முன்னாடி கேட்கலாம், இல்லை வந்து ஒரு ஜேர்னலில் போய் ஜாட் டவுன் பண்ணலாம். இப்படி பண்ணச்சே வந்து உங்களோட கான்ஷியஸ்னஸ் வந்து இன்னும் அதிகமாகும். ஸோ நீங்கள் வந்து ஒரு டாஸ்க்கை பண்ணும்போது ரொம்ப கான்ஷியஸாக பண்ணுவீங்க. ஸோ வாட் ஸ்டடீஸ் ஹவ் கம் upon is when you do things more consciously, the percentage of result is going to be lot more higher and the productivity is also increasing. ஸோ நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை ரொம்ப கான்ஷியஸாக பண்ணும்போது உங்கள் ரிசல்ட்டும் வந்து அதிக அளவில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வரும். அதே சமயம் வந்து உங்கள் ப்ரொடக்டிவிட்டியும் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்றத வந்து ஸ்டடீஸ் ப்ரூவ் பண்ணியிருக்கு. Not often many people discuss about reticulation activation system with introspection. பட் இன்ட்ரோஸ்பெக்ஷன் பண்ணும்போது ரெட்டிகுலேட் ஆக்டிவேஷன் சிஸ்டம் அப்படின்ற ஒரு பகுதி உங்கள் பிரெயின் ஸ்டெம்மில் இருக்குது. உங்கள் பிரெயின் ஸ்டெம்னு ஒரு ரீஜன் இருக்குது. அந்த பிரெயின் ஸ்டெம்ன்ற ரீஜனில் ரெட்டிகுலேஷன் ஆக்டிவேஷன் சிஸ்டம் அப்படின்ற ஒரு பார்ட் இருக்குது. அதோட ரோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட அரோசலை ரெகுலேட் பண்ணுறதுக்கும் உங்கள் ஸ்லீப் வெக் ட்ரான்சிஷனை மெயின்டைன் பண்ணணும். இது கூடவே வந்து இட் ஆல்சோ டைரக்ட்ஸ் யுவர் அட்டென்ஷன் டுவர்ட்ஸ் வாட் மேட்டர்ஸ். ஸோ இப்படி நீங்கள் உங்களோட அட்டென்ஷனை நீங்கள் எதுக்கு நீங்கள் செலுத்துறீங்க அப்படின்றது வந்து இது வந்து ஒரு மேஜர் ரோலை வந்து ப்ளே பண்ணுது. ஸோ அப்படி இருக்கச்சு நீங்கள் இன்ட்ரோஸ்பெக்ட் பண்ணும்போது சம்வே ரெட்டிகுலேஷன் ஆக்டிவேஷன் சிஸ்டம் ஹெல்ப்ஸ் யூ. ரெட்டிகுலேஷன் ஆக்டிவேஷன் சிஸ்டம் அப்படின்றது வந்து ஒரு ரொம்ப பெரிய பார்ட். இது நியூரோ சயின்ஸில் நிறைய டிஸ்கவரிஸ் நடந்திருக்கு. இதை பற்றி நம்ம செப்பரேட்டாக ஒரு வீடியோ பண்ணலாம். பட் இப்போதைக்கு என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ட்ரோஸ்பெக்ஷன்றது வந்து லுக்கிங் வித்தின் யுவர் செல்ஃப். இது வந்து ஒரு சுய பரிசோதனை. இதை நீங்கள் பண்ணும்போது உங்கள் பிரெயினுக்கு வந்து நீங்கள் கான்ஷியஸாக நிறைய விஷயத்த பண்ணுறீங்க அப்படின்றது வந்து தெரிய வரும். ஸோ அன்வான்ட் தாட்ஸ், அன்வான்ட் ஆக்ட்ஸ் வந்து கம்மியாகும். ஸோ இன்ட்ரோஸ்பெக்ஷன் அப்படின்றது வந்து ஒரு ரொம்ப முக்கியமான சைக்கலாஜிக்கல் ப்ராக்டிஸ். இந்த இன்ட்ரோஸ்பெக்ஷன் மாதிரி நீங்கள் வேறு ஏதாவது ஒரு சைக்கலாஜிக்கல் ப்ராக்டிஸஸை ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா, அது என்ன ப்ராக்டிஸ் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்றத வந்து கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். திஸ் இஸ் Chuchu School of Learning. Thank you for listening.